இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சர்க்கரை நோயை 48 நாட்களில் குணப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எங்கள் சேனல் இந்துஸ் கிச்சனை நாங்கள் டெலிஷியஸ் ஹோம்னு மாற்றிருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். குக்கிங் பற்றின வீடியோ, ஹெல்த் பற்றின வீடியோ எல்லாமே வரும். ப்ளீஸ் பாருங்கள். இப்போ இருக்கிற பிஸியான காலகட்டத்தில் சர்க்கரை நோய் இல்லாதவங்களே இல்லை. இதற்கு காரணம் உடற்பயிற்சி, சரியான உணவு முறை இல்லை, மன அழுத்தம். இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. வயது வித்தியாசமின்றி இந்த நோய் வருது. இதற்கு தீர்வு என்னன்னா, நம்ம வீட்டில் சமையல் அறையில் யூஸ் பண்ணுற வெந்தயம், அஞ்சரை பெட்டியில் இருக்கிற வெந்தயம், இந்த ஒன்று பொருள் போதும். நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணுற வெந்தயம் தான். இதை ஆங்கிலத்தில் ஃபெனோக்ரிக் சீட் என்று சொல்லுவாங்க. இதில் விட்டமின் ஏ, டி, பி, நார்ச்சத்து, ஃபைபர், அப்புறம் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. இப்போது இதை எந்த மெத்தடில் எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி 24 மணி நேரம் ஊற வைங்க. 24 மணி நேரம் கழித்து அதை நல்லா வடிகட்டிட்டு அதில் ஒரு மூடி போட்டு ஒரு டார்க்கான பிளேஸ், இருட்டான ஒரு அறையில் எடுத்து 34 மணி நேரம் வச்சுருங்க. 36 மணி நேரம் கழித்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த வெந்தயத்தில் முளைக்கட்டி வரும், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். அந்த வெந்தயத்தை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி சாப்பிடணும்னா, ஒரு ஸ்பூன் வீதம் தினமும் 3 வேளை உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வரணும். இது நீங்கள் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு பாய் சொல்ல வேண்டியதான். நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு மருந்து எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, வெந்தயம் கூடவே நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிளட் சுகர் லெவல் சீக்கிரமே கண்ட்ரோலில் வந்துடும். அப்புறம் மெடிசினுக்கும் பாய் தான். ஆனால் நான் உணவில் அதிக நார்ச்சத்து உணவை எடுத்துக்கொள்ளணும். 3/4 மணி நேரம் உடற்பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ அவசியம் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் தவறாமல் செஞ்சீங்கன்னா சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, எந்த நோயும் உங்களை நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.